என்னைக்காவது சீக்கிரம் வரீங்களா? தாலி செயின்களே ஒன்றும் கிடையாது. மந்த கைத்தோட கடை எப்படி இன்னைக்கு பொழுதுங்களோட நல்ல வேலை நான் மட்டும்தான் மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சேன். ஆனா அங்க குடுத்துருக்கோம்ல, அது கொலப்படி ஆயிடுச்சு. ஒரு நாளாச்சும் சீக்கிரம் வராங்களான்னு பாருங்க. என்னைக்காவது சீக்கிரம் வரீங்களா? இன்னைக்காவது வேலை கரெக்டா முடியுமா? கடவுள்கிட்ட வேணா போதாது, ஜவுளி கழி அடிச்சு ஜவுளி கடை நகைக்கடைக்காரன்ட்ட வேண்டிக்கோ. இன்னைக்கு வந்து நேற்று மாதிரி பல்ப் வாங்கக்கூடாதுன்றதுக்காக இன்னைக்கு வந்து கையிலேயே கேஷ் எடுத்துட்டு போறோம். இன்னைக்கும் வேலை நடக்கலைன்னா தாலி செயின் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மந்த கைத்தோட கடான்னு போட்டுற வேண்டிதான். இங்கேயும் போயிட்டு ஏரெல்லாம் இருக்கும், அதனால தூத்துக்குடி போறோம். அப்போ ஆமா ஏமா நான் உங்கள்கிட்ட சொல்லத்தானே செஞ்சேன். ஏரல்ல அந்த ஒண்ணு நகை தான் இருக்கு, அதுவுமே செயின் சரியில்லைமா, அதனால வேறதான் பாக்கணும். நம்மள நகை இருக்காமா, அது பிடிச்சிட்டு வருது போய். அப்பா அதை செலக்ட் பண்றதுக்குள்ள அவன் வரத்து. முதல்ல ஒரு கடைக்கு போனோம். அந்த கடையில் தேடுறா கலெக்ஷன் தேடிக்கிட்டே இருக்கா. இதுவும் தாலிங்கிறதுனால எப்போவுமே கழுத்துலேயே இருக்க போடுறது, அதனால நான் அவள் சாய்ஸ்லேயே விட்டுட்டோம். அவங்க இங்கே இருக்கிற கலெக்ஷன்லாம் பார்த்தாம அவங்க குடோன்ல இருந்துலாம் கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கு, ஆனால் அதில் ஸ்டோன் இருக்கு. காட்டுங்க. எப்படி இன்னைக்கு பொழுது இவங்களோட சும்மாவே வாடுவா. ஏம்மா இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்குமா? உங்க மகா சார்பா வாங்கிக்கிறோம், ரொம்ப நன்றி. இந்தாப்பா. எதுவா இருந்தாலும் தங்கமா எடுத்துக்கிறோம் நாங்க. இப்படி அங்கே போன இடத்துலையும் ஒரு அன்பு கிடைச்சிது. அவங்க என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்றத லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். பாப்பா பேர் என்னது? ஈவ்லின். நன்றிம்மா. நான் பொறுத்து பார்த்தேன், அவள் எதுவுமே நகை எடுக்கலை. சரி எனக்கு உள்ள செயினை மாற்ற வேண்டியதாக இருந்துச்சு, அதை மாற்றிடலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். செயினை மாற்றிட்டேன்னா இருந்ததை போட்டுட்டு கம்மியாக தான் எடுத்திருக்கேன். நானே வந்துட்டு பாருங்க அப்படி இருக்கேன். நல்ல வேலை நான் மட்டும்தான் மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சேன். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு எதை செலக்ட் பண்ணாலும் அதே ஓகேன்னு சொன்னான். இது கரெக்டு தானே, இதை ஒரு மாற்ற மாட்டீங்களே. இப்படி எல்லாம் முடிஞ்சு கையெழுத்து போடுற நேரத்தில் சுதன் வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுத்தான். ரியாக்ஷன் ஹெவியாக கொடுத்து இந்த செயின் நல்லா இருக்குல்ல. சுதன் வந்து பார்த்துட்டு ஏப நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். தனா அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு, தனாவும் ஒரு மனசாக வாங்கலை, ஏதாச்சும் எடுக்கணுமேனு எடுத்திருக்கான்னு அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு. கஷ்டப்பட்டு சூஸ் பண்ணி வச்சுருக்கோம், மாற்றி விட்றாது. சரி இதை விடு, நீ இதை பாரு. எடுத்து முடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த செயின் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு, என் செயின் அப்படியே கான்ஸ்டன்ட்டாக இருக்கு. எடுத்து முடிச்சு 1 hour ஆச்சு. இருக்கா அடுத்தது கொஞ்ச நேரம் முகப்பை மட்டும் வேணால் தனியாக வாங்கி பார்ப்போமா அப்படின்னு பிளான் பண்ணோம். வாங்குறாங்க
நான் பொறுத்து பார்த்துட்டு அட போங்கடான்னு என் செயின் எடுத்து போட்டுக்கிட்டேன். இது எவ்வளோ வருது இந்த செயின்? இந்த செயின் எவ்வளோ ரேட்? ஆல்ரெடி என்கிட்ட இருந்த செயினை போட்டுட்டு தான் இதை எடுத்தோம். அதை விட இது எடை கம்மி தான், ஆனால் ரேட்டு ஜாஸ்தியாக வந்துச்சு. அதுலேயே நிறைய குழம்பிட்டோம், போடலாமா வேணாமான்னு. கடைசியில் சரி இவ்வளோ நேரம் இருந்துட்டோமே அப்படின்றதுக்காக இந்த செயினை எடுத்துகிட்டு போனோம். ஒரு பவுனுக்கு அதிகமாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் சேர்த்து அவங்க குடோனில் இருக்க கலெக்ஷன்லாம் எடுத்து வர வரைக்கும் நாங்கள் இங்கே ஒரு போட்டி வச்சோம். பாருங்கள் அதில் யார் ஜெயிக்கிறான்னு. போட்டி என்ன போட்டி? எத்தனை பவுண்டு கரெக்டாக சொல்கிறோம். நீங்கள் எத்தனை சொல்கிறீங்க? 3 பவுன் சொல்கிறீங்க. நீ ஒரு 12 பவுன் 10 பவுன் சொல்கிறேன். 12க்கு அப்புறம் எப்படி 10 வச்சு 14 சொல்லு. 12 சரி சரி, நீ ஜெயிச்சு அந்த செயின் வாங்கிட்டு 5 பவுனா? நான் சொல்கிறேன் 8 பவுன். 2 பவுன்னா இப்போ நான் ஸ்பாட் கேஸ் கொடுத்து செயின் ஃபர்ஸ்ட் ஒன் 70னா? ஆமாம் 70 கிராம். 70 கிராம் 8 பவுனு. 8 கிடையாது 9 வரும்னு நினைக்கிறேன். எனக்கு 8.25. நான் தான் ஜெயிச்சது தம்பி. 8 பவுன் சொன்னேன். இந்த மாதிரி டிசைன்ல 2 பவுன் தான் செயின் இருக்குமா? இவ்வளோ கண்டிச்சு எப்படி உங்களுக்கு 2 பவுனில் வரும்? சிரிக்காதீங்க, நம்மளாம் இந்த செயினை இப்படி போட்டு பார்த்தா தான் உண்டு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அந்த செயின் மாற்றினதுக்கு ஒரு பொங்கல் பரிசும் கிடச்சிச்சு. இது வந்து கேட்டால் தான் தருவாங்க. இது வேறு கடை. கடையில் இருக்கும்போது தனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இந்த கடையில் கலெக்ஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் அனுப்புனாங்க. ஸோ இங்கே வந்துட்டோம். பிடிக்கிறதுக்காண்டியே நகை கடைக்கு வர ஆளு வேணாம். கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி தான் நல்லா இருக்க சுதான் இது நல்லா இருக்கான்னு கேட்டா அது எடுக்க சொன்னதே நான் தான். ஃபைனலாக இந்த செயின் தான் தனாவுக்கு எடுத்திருக்கோம். ஏன்னா அவளுக்கு ஆன்டிக் டைப்பில் தான் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. குறைச்சி பேச எங்கள் அம்மா வேலை பேசுகிறதே காமெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள். இதில் என்ன காமெடினா அவங்களுக்கு எங்கள் ஊர் தான். ஸோ 2 பேரும் ஊர்க்காரங்களாகி ரொம்ப நேரத்துக்கு ஊர்க்கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள நிறுத்ததுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இருக்கே. அப்படியா? சரி சரி சரி. பாடி பண்ண தானா? சரி சரி. ஏ சும்மா கேட்டேன் நான். அவங்க போய் பேத்துக்கலாம். சரி தானா சொந்த கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ட்ரோல் பண்ணுங்க. இந்த பாரு ஊர் கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியாம எது இப்பதான் சிரிப்பு வருது. ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் எல்லாம் ஒரே நேரத்தில் போகுதே அப்படின்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த நேரத்தில் இந்த பொன் பிள்ளைங்களை பெற்று வளர்த்து கட்டி கொடுக்கறதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப புரிஞ்சிச்சு. ஆனால் அந்த கஷ்டத்தை நாங்கள் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறப்போ சந்தோஷமாக தான் இருந்துச்சு. கல்யாணம் ஆனதுலேருந்து நிறைய டைம் பணத்தோட அருமை எனக்கு புரிஞ்சிருச்சு. அதில் இதுவும் ஒன்று. எல்லாருக்குமே சொல்கிறேன், காசை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
இங்கிட்ட இருந்து வந்துகிட்டே இருக்கும். போச்சே போச்சே போகுதே சம்பாரிச்சதுலாம் அடுத்த இடம்தான் அம்மா அந்த நகை வாங்குறதுக்குலாம் சந்தோஷப்பட்டிருக்காங்க, இந்த பை வாங்கினதுக்கு தான் சந்தோஷம். என்னம்மா? ஆமா. பெருமாள் எதையுமே எடுக்க மாட்டாங்க, இன்னொரு பைய கேட்பாங்க. இது அவ்வளவுதான். ஏதாவது ஒண்ணுதானாமா? ஏதாவது ஒண்ணுதான். முடிஞ்சிருச்சு, கிளம்பிடலான்னு பார்த்தா மறுபடியும் அம்மாவுக்கும் செயினை மாற்றிடலான்னு உட்காந்துட்டாங்க. ஆல்ரெடி அம்மா போட்டிருக்கிறத விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா தானா. மொத்தத்தில் 2 பேரும் சேர்ந்து கொண்டு வந்த காசில் கொஞ்சம் கூட மிச்சம் கொண்டு போயிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதெல்லாம் போட்டு இது உங்க பேக். இது உங்களுக்கா? இது உங்களுக்கா? நேராக தனா வீட்டுக்கு தான் போகணும். ஏன்னா தனா வீட்டில் பொங்கல் வேலைகள் இருந்ததுனால அவங்களால வர முடியல. ஆல்ரெடி 2 டைம் போய் ஏமாந்தோன்னு சொன்னேன்ல, அப்போ அவங்களாம் வந்திருந்தாங்க, ஆனால் எடுக்க முடியாமல் போச்சு. ஸோ எடுத்த உடனே தனா வீட்டில் போய் எல்லாத்தையும் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஊருக்கு போனோம். லட்சுமியா? அது அம்மன் தானே அப்படின்னா மகாலட்சுமி. இன்னும் 4 வை. நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் வாங்குவோம். திருக்காட்டி மாதிரி பாருங்க. ஆமா, அதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி வச்சாதான் நாளைக்கு திருமாப்பிள்ளை போடும்போது அந்த கொஞ்சம் காய் வாங்கி நம்ம இஷ்டத்துக்கு காய்ச்சி போட்டுக்கலாம். 2 சாப்பிடுங்க. அது ஒண்ணு செய்ய பூரி சாப்பிட்டுருக்கோம். 4 காப்பி டீ எதுக்கு ஓயாம டீ வாங்கி கடையில கொடுத்துட்டாங்க. அப்புறம் தனாவோட அப்பா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தான் நகை பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியலையேன்னு யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதில் என்ன வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் சுதன் வந்து சவுக்கு 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 சவுக்குன்னு சவச்சிட்டே இருந்தானா அந்த சவுண்டாக கேட்குது. அதுக்காகவே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன்.
சரி வாங்க தனாவுக்கு என்ன gift வந்துச்சுன்னு பார்க்கலாம். நகை எடுக்காம வந்தா கூட நமக்கு gift கொடுக்கும். குங்குமச்சிமிழ் வெள்ளியில ஐயோ வெயிட்டா இருக்கு, நல்ல வெயிட்டா இருக்கு.